Hello guys, இந்த வீடியோல நம்ம Redmi Note 11 SE and Poco M4 Pro இந்த ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், எந்த செக்மெண்ட்ல எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது போன்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ மட்டும் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். அண்ட் பார்த்து முடிச்சவனே இன்ஃபார்மேட்டிவ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணி நான் இது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு டிடிஎல் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிவ்அவே இன்ஃபர்மேஷனை பற்றி பார்த்துருங்க. நம்ம சேனலில் மீ பவர் பேங்க் 3 கிவ்அவே தரப்போம். இதோட ஒரிஜினல் பிரைஸ் 1100 rupees வருது. பட் நம்ம டெமோ யூனிட் தான் கிவ்அவே தரப்போம். இந்த கிவ்அவே நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, நீங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணணும் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தோணுனா ஒரு தம்ஸ் அப் கமெண்ட் அனுப்புங்க. அவ்வளோதான், நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வெப்சைட் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ண தான் உங்களால் கிவ்அவே என்டர் பண்ண முடியும். மற்ற சேனல்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம சேனலோட வியூவர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு கிவ்அவே வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் மற்ற சேனல் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தவறாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிட்டு இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். Redmi Note 11 SE August 26, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Poco M4 Pro 5G February 15, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். Redmi Note 11 SE இங்கே ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பஞ்சுவல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மவுண்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 8.29 mm திக்னஸ் வருது. அண்ட் வெயிட் 178.8 grams வருது. அண்ட் அதே சமயம் Poco M4 Pro 5G இங்கே ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 தான் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் எங்கேயும் பிளாஸ்டிக் பேக் தான். டிசைன் பஞ்சுவல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கேயும் சைட் மவுண்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 8.8 mm திக்னஸ் வருது. அண்ட் வெயிட் 195 grams கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வைஸும் வெயிட் வைஸும் Redmi Note 11 SE கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. பட் பில்ட் ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு மொபைலில் எதை வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். Redmi Note 11 SEல நமக்கு 6.43 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 409 pixel per inch இருக்கு. அண்ட் Poco M4 Proவோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே 6.6 inches Full HD + IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங்க 90 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ LCD பேனலாக இருந்தாலும் 90 Hz கொடுத்துருக்கிறதால ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 399 pixel per inch இங்கேயும் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் தான் கைஸ் முடிவு பண்ணி ஆகணும். AMOLED டிஸ்பிளே இருக்க Redmi Note 11 SE சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிறதால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நல்லாயிருக்கும். பட் Poco M4 Pro 5G சூஸ் பண்ணிங்கன்னா LCD பேனல் தான். அந்தளவுக்கு மீடியா அண்டு வீடியோஸ்லாம் அவ்வளோவா வாட்ச் பண்ண முடியாது. பார்க்கறதுக்கு AMOLED கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கேமர்ஸாக இருந்தீங்கன்னா Poco சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அதிகமாக வீடியோஸ் அண்ட் மூவிஸ் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா Redmi Note 11 SE சூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெட்மியை சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். Redmi Note 11 SEல நமக்கு 64 MP குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2+2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே ரேர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 1080p வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா அங்கே 13 MP கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 1080p ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே கேமராவில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது நமக்கு 13 MP செல்ஃபி கேமரா மட்டும் தான் தந்திருக்காங்க. ஸோ இங்கே 16 MP கொடுத்துருந்தா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கும். பட் 13 MP கொடுத்துருக்கிறது முன்னமே சொன்ன மாதிரி ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Poco M4 Pro 5Gல நமக்கு 50 MP dual கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. 50 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ரேஸில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ 4K வீடியோ இல்லாத ஒரு சின்ன குறையாக தான் இருக்குது. அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கைஸ் முடிவு பண்ணி ஆகணும். உங்களுக்கு 4K வீடியோ முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட்மி தான் சூஸ் பண்ணி ஆகணும். பட் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Poco M4 Pro தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட தேவை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். Redmi Note 11 SE இங்கே MediaTek Helio G95 கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் Mali G76 GPUவும் இருக்குது. அண்ட் Poco M4 Pro 5Gல நமக்கு MediaTek Dimensity 810 கொடுத்துருக்காங்க. அண்ட் Mali G57 MC2 GPUவும் இருக்குது. இந்த பர்ஃபார்மன்ஸ் நமக்கு நல்லாவே இருக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. அண்ட் இது ஒரு 5G ப்ராசஸரும் கூட. ஸோ நமக்கு 13 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 13 5G பேண்ட்ஸ் நல்ல விஷயம் தான். ஸோ 5Gக்காக ஒரு மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா Poco M4 Pro 5G உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே ஆண்ட்ராய்டு லெவலில் தான் லான்ச் ஆகிட்டு இருக்குது. பிகாஸ் Redmi Note 11 SE இப்போ தான் லான்ச் ஆனிச்சு. பட் இன்னுமே ஆண்ட்ராய்டு 11ஓட கொடுக்குறது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். Poco கொஞ்சம் பழைய மொபைல் தான். ஸோ அதில் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டில் வின் பண்ணுறது Poco M4 Pro தான். பிகாஸ் பர்ஃபார்மன்ஸும் இங்கே பெட்டராக இருக்குது. அதே சமயம் 5G ஆப்ஷனும் கிடைக்குது. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு 5000 mAh பேட்டரி இருக்குது.
சார்ஜிங் ரெண்டு மொபைலுமே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸில் போகோ சார்ஜரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் ரெட்மி பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணலாம், தனியாக தான் நம்ம பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் ரெட்மி பொறுத்த வரைக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணிவிட்டு சார்ஜர் கொடுக்காதது ரொம்பவே டிசப்பாயின்ட் பண்ணுறதா கேஸ் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வின் பண்ணுறது போகோ தான், பிகாஸ் இங்கே சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரெட்மி அண்ட் போகோ மொபைல்ஸில் நம்ம எப்பவுமே எதிர்பார்க்குற மாதிரி ஐஆர் பிளாஸ்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக்குமே கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் நமக்கு ரெட்மியில் இருக்குது. பட் ஹைப்ரிட் SD ஸ்லாட் மட்டும் தான் நமக்கு போகோவில் இருக்குது. ஸோ இதை பொறுத்த உங்களோட மொபைல் சூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது ரெட்மி நோட் 11 SEயோட 6GB 64GB வேரியன்ட் நமக்கு 13,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் போகோவோட 4GB 64GB வேரியன்ட் 15,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துருப்பீங்க. எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த மொபைல் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களுக்கு எந்த செக்மெண்ட் முக்கியமாக அதை பொறுத்து. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைனில் ரெண்டு மொபைலுமே சிமிலர் தான் இருக்குது. திக்னஸ் அண்ட் வெயிட் ரெட்மியில் கம்மியாக இருக்குது. டிஸ்பிளே உங்களோட தேவைப்படுத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மூவிஸ் அதிகமாக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் ரெட்மி, அண்ட் கேமிங் அதிகமாக விளையாடுறவங்களா இருந்தால் போகோ சூஸ் பண்ணிக்கலாம். கேமராஸ் செல்ஃபி கேமரா முக்கியம்னா போகோ, அண்ட் 4K வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட்மி சூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி போகோவில் தான் பெட்டராக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருக்குது. போகோவில் ஹைப்ரிட் ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் வைஸ் நமக்கு ரெட்மி தான் பெட்டராக இருக்குது. ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அது பண்ணி நான் மாதிரி வீடியோஸை டெய்லி நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.